என்ன தூக்கம் வரலையா? ஆமா, உண்மையிலே தூக்கம் வரல. வெக்கை காட்டி தூக்கம் வர மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்பெல்லாம் படுக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு விஷயம் நடந்துச்சுல, அந்த பையன் ஒரு சின்ன பையன் 2 பேர் இருந்திருக்காங்க, ஃபேமிலி எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ நைட்டு தூங்கும் போகும்போது பிள்ளைங்க எல்லாம் தூங்க போயிருக்காங்க, இவங்களும் தூங்க போயிருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு ஏதோ காலை கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த பையன் வந்து சொல்றாங்க, எனக்கு ஏதோ கடிச்ச ஃபீலா இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வருதுன்னா வாமிட்லாம் பண்ணியிருக்கான். அப்புறம் ஏன் இவங்க அந்த விஷயத்த பெரிய விஷயமா எடுக்கல? போடா, என்ன கடிச்சா என்ன, காலையில எழுந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனை 2 பேரையும் தூங்க அனுப்பிட்டாங்க. 2 பசங்களும் அவங்க வீட்டுல 2 பையங்களுமே போய் தூங்குங்க. ஆனா 2 பையங்களுக்குமே வாமிட் வந்திருக்கு, ஒரு மாதிரி கிருதுன்னு வருதுமா, எனக்கு ஏதோ பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. பெத்தவங்க வேற என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். இப்படியாமா இருக்குவா, உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் 24 hours ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கதான் செய்யுது. அட்லீஸ்ட் பக்கத்துல ஏதாவது ஜிஹெச் இருக்கும், இல்ல ஆரம்ப சுகாதார நிலையம் ஏதாவது ஒண்ணு இருக்கதான் செய்யும். அவ்வளோ எமர்ஜென்சியா பிள்ளைங்க வாமிட் பண்ணும்போது ஒரு டைம் வாமிட் பண்ணா சரி, ஒரு வேளை கொடுத்த ஃபுட்டு எடுத்துக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸா அடுத்தடுத்து அந்த பையன் வாமிட் பண்ணும்போது இவங்க ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தாங்க? அப்ப அவ்வளவு அலட்சியம் தானா? போ வாங்கி எடுத்தா போ, நம்மளுக்கு அதை விட தூக்கம் ரொம்ப முக்கியமா? அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஒருவேளை அவங்க சாதாரண வாந்தியா இருக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். கடைசி தான் அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவங்க படுத்த தலைவாணி, அந்த பெட்டு தலைவாணி இருக்குல்ல, தலைவாணி வரப்பட்டு போலாம், அதுக்குள்ள காட்டு விரியன் பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு வந்து அந்த 2 பசங்களையுமே கொத்தி இருக்கு. இது வந்து அந்த பையனுக்கு எது கொத்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ காலையில வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. காலையில எழுந்திரிச்சு பார்த்தாதான் தெரியுது இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருக்கு. அது ஒரு பையன் இறந்தே போய்தான். இன்னொரு பையனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, கண்டிஷன்லாம் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்து ஐயோ நான் அப்பவே பார்க்கலன்னு அழுகுறாங்க. இது வந்து அவங்களோட உண்மையிலே சொல்ல போனா அவங்களோட அலட்சிய போகும் தான் நான் சொல்லுவேன். நம்ம பிள்ளைங்க 1 or 2 டைம்ஸ் மேல வாமிட் பண்ணலே நமக்கு படபடன்னு அடிக்கையோ என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு அவங்க மனசு. ஆனா அந்நேரத்துக்கு அவங்க மைண்ட் என்ன யோசிச்சாங்களோ தெரியாது. ஆனா உண்மையிலே அது எல்லாத்துக்கும் வருத்தமா தான் இருக்கும். டக்குன்னு ஒரு செகண்ட் ஐயோ வாமிட் பண்றானா, ஒரு 2-3 தடவை வாமிட் பண்ணிட்டே இருக்கான், எதுக்கு போய் வாமிட் பண்ணலாம், ஏன் பண்ணலாம், எதுக்கு பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இல்ல பையன் சொல்ல வர விஷயத்த நம்ம கேட்கணும். கேட்காம இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது உண்மையே நமக்கு தான் கஷ்டம். நான் என்ன பேசுறேன்னு தெரியாம எப்படி டான்ஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டு பாய் எல்லாத்தையுமே நல்லா உதறிட்டு அதுல எது இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பசங்க வெளியே விட்டாச்சு, வெளியே போய் ஜாலியா விளையாடுறாங்க செய்யறாங்க. ஸோ வெளியே விளையாண்டுட்டு வந்து வெளியே தான் அடிபட்டாலும் நம்மகிட்ட வந்து சொல்லும் போது நம்ம அதை வந்து சரி விளையாடினா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கலாம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதே டைம் ஏதாவது பூச்சியோ ஏதாவது கடிச்சது அப்படின்னா நம்மகிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம அந்த டைம் நமக்கு என்ன ஒரு வேலை முக்கியமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபர்ஸ்ட் உலகமே நம்ம பிள்ளைங்க தான். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தான் நம்ம மெயின் நம்மளோட மைண்ட்ல நம்ம வச்சுக்கிடுவோம். ஸோ எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம வீடை கிளீனா வச்சுக்கிறது அதுல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பெட்டை டெய்லி உதவி செஞ்சு விரிக்கிறது. அதுக்குள்ள போய் பாம்பு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதேதான் பிள்ளைங்க படுக்கும் போதும் சரி, பிள்ளைங்களை நம்ம ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும். இந்த லீவ் விட்டாச்சு, நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் படுக்கணும், நம்ம தான் சேஃபா பார்த்துக்கிட முடியும். ஸோ பிள்ளைங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத நம்ம ஒரு 5 நிமிஷம் அவங்ககிட்ட நின்று கேட்கலாம். எவ்வளவு நேரம் நம்ம போன் பார்க்குறோம், எவ்வளவு நேரம் நம்ம வேலை பார்க்குறோம், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறோம், வீட்டில் வந்தா வீட்டு வேலை பார்க்குறோம், மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதுல ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத நம்ம ஃபுல்லா கேட்டிருந்தா அந்த பையனோட உயிர் இன்னைக்கு கண்டிப்பா தப்பிச்சிருப்போம். அவங்களும் அந்த குடும்பமும் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. உண்மையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்காம இருக்கு. நம்ம சேஃப்டியோ பார்த்துக்கணும், பிள்ளைங்களோட சேஃப்டியும் ரொம்ப பார்த்துக்கணும். ஸோ பிள்ளைங்களுமே ஏதாவது கடிச்சு இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணோடனே போட்டு நொத்துன்னு வச்சுக்கூடாது. நம்ம அவங்க என்ன சொல்றாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைங்க விழுந்தாலோ இல்ல வேற எதுவும் அடிபட்டுச்சு, இல்ல எனக்கு ஏதோ கடிச்சிருச்சுமா, கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னா பயம் இல்லாம சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது நம்மளோட விஷயத்த காது கொடுத்து ஒரு 5-10 நிமிஷம் நம்ம தான் கேட்டுக்கணும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் நடக்காம நம்மளோட கேரஸ் அந்த நேரம் அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருந்துச்சா, ஒர்க் ப்ரெஷரா இல்ல வேற எது ப்ரெஷரா இல்ல சும்மா நார்மலா வாமிட் பண்றான்னு நினைச்சிருப்பாங்களோ தெரியல. நான் பெற்றவங்களோட மனசு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து வழியாதான் இருந்துருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஐயோ நம்ம பிள்ளை அன்னைக்கு சொல்லும் போது நம்ம டக்குனு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம்னா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பெற்றவங்களோட மனசு, எந்த பெற்றவங்களாலுமே மனசு துடிக்கிற பார்க்க நமக்கே பயமா இருந்துச்சா. எனக்கு படுக்கணும்னு சொன்னா கூட ஐயோ நம்ம நல்லா உதவிப்போமா. மிட் நைட்ல தம்பி ரெஸ்ட் ரூம் போக எழுப்புனா கூட என்னோட மைண்டு என்னாச்சு அந்த மாதிரி ஒரு பதட்டத்துல இருக்க மாதிரியே இருக்கு. எதுவும் இல்லைனாலும் நமக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த மிட் நைட்ல எழுந்து ரெஸ்ட்
இருந்தே எல்லாத்தையும் இன்னும் நம்ம கிளீனா வச்சு நம்ம எல்லாமே நல்லா பண்ணிக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே இன்னைக்கு நம்ம குட்டி பிள்ளைங்கன்னு இல்லை, நம்ம படுத்தாலுமே நம்மளோட பிளேஸ்ல எது இருக்கா என்ன அப்படிங்கறது நல்லா நம்ம ஒர்க் போயிட்டு டயர்ல பெட்டு நல்லா தானே இருக்கு, கிளீனா காலையில விசிட் பண்ண பெட்டு நைட் வரைக்கும் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சாஞ்சிடுறோம். கீழே படுத்தணும் அப்படியே ஃபிளாட் ஆயிடும். ஸோ நம்ம ப்ரொடக்ட் பண்றதுக்காண்டி என்ன நம்மள நம்ம முதல்ல பாதுகாத்துக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எங்க போயிட்டு வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தோடனே பெட்ஷீட்டெல்லாம் நல்லா உதறிட்டு பெட்டாவே இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு புரட்டி எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம சேஃபா நம்மளோட சேஃபா நம்ம பாத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லீவ் விட்டாச்சு, பிள்ளைங்களை நல்லா சேஃபா பாத்துக்கோங்க, நம்மளும் நல்லபடியா சேஃபா இருக்கலாம். ஸோ பாய் மக்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோல நல்லபடியா இன்னும் வேற ஒரு நிறைய விஷயங்கள் இனிமே ரெகுலரா வீடியோ போட்டுருவோம். ஸோ மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.